நாளுக்குள் நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மூலமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அசுத்தாவி ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது அந்த அசுத்தாவி அந்த மனிதனை கட்டி வைக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது கட்டவிழ்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சகல கட்டுகளை உடைப்பதற்கு, சகல கட்டுகளை உடைத்து மனிதரை உங்களையும் என்னையும் விடுதலை செய்வதற்கு நாங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் துதிப்போமா? நாங்கள் துதிக்கும் பொழுது, அவரை நமஸ்காரம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வல்லமையோடு இறங்கி வந்து வருவார். உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சுகவீனங்களை சுகப்படுத்துவார். நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த நேரத்தில் அவரை நாங்கள் நமஸ்கரிப்போம். வாயை நமஸ்கரிப்போம். இந்த நேரத்தில் ஒரு துதியின் ஆவி வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வந்து நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உணர்வீங்க, ஒரு விடுதலையை உணர்வீங்க, ஒரு ஃப்ரீடம் உணர்வீங்க. அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ல கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் சுவாமி, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் சுவாமி.
மாலை நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய வார்த்தையினால் போஷிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு 3 தேவர்கள் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு தேவன். ஆமென். ஆனால் அந்த ஒரே ஒரு தேவன் தன்னை 3 விதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாக வெளிப்படுத்தி இருக்கிறார், குமாரனாக வெளிப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாகிய தேவன் அவருடைய காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். 4 சுவிசேஷங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள். அதன் பிறகு சபை தொடங்கப்பட்ட பிறகு, சபை பிறந்த பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஆமென். நான் ஒரு நபராய் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஆமென். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்று பெயர் கொண்டால் அவர் ஒரு ஆவியானவர் தான். ஆனால் அவர் ஒரு நபராய் இருக்கிறபடினாலே அவருக்கு கோபம் வரும், தூக்கம் வரும், சந்தோஷம் வரும், உணர்ச்சிகள் உண்டு. அவர் ஒரு நபர். அவரை கண்களினால் காண முடியாது, கரங்களினால் தொட முடியாது. ஆனால் சில நேரங்களிலே அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அது மிக முக்கியம். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதுபோல போன மாதம் 24ஆம் தேதி சபை பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினோம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் சபையை ஸ்தாபித்தார். அதுதான் சபையின் தொடக்கம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சபையை இந்த உலகத்திலே தொடங்கி வைத்தார். ஆமென். இப்பொழுது இந்த சபையிலே கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் சபையிலே பார்க்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவு இருக்கிறது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அவரோடு நாங்கள் பேச முடியும். அவரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ய முடியும். அவருடைய பலன் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியும் ஏற்படுவதே இல்லை. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இயேசு சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில்
உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அதாவது இயேசு சொல்லுகிறார், நான் போய் தேற்றரவாளன், அதாவது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. அப்ப இயேசுவை விசுவாசியாத ஜனங்கள், இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாத ஜனங்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பற்றி பரிசுத்த ஆவியானவர் கற்பித்துக் கொடுக்கிறார். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்து. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் தான் நீதியை பற்றி சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் கற்பித்துக் கொடுத்து கொண்டிருந்தார். நீதி என்றால் ஆங்கிலத்திலே ரைச்சஸ்னஸ். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் போகிறேன், இனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அதாவது போதிப்பதற்கு நான் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நீதியை குறித்து உங்களுக்கு கற்பித்துக் கொடுப்பார். இந்த உலகத்தின் அதிபதி, 3வது காரியம், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே, அதாவது பிசாசு ஆல்ரெடி நியாய தீர்க்கப்பட்டு விட்டான். ஆமென். நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் 3 வேலைகள் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். 2வது நீதியை பற்றி போதிக்கிறார். 3வது நியாய தீர்ப்பை பற்றி அவர் உணர்த்துகிறார். இந்த தேற்றரவாளன் என்றால் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே இயேசு தேற்றரவாளன் என்று சொல்கிறார். தேற்றரவாளன் என்றால் அட்வொகேட், அல்லாவிட்டால் ஒரு வக்கீல். இன்னொரு பேர் அவருக்கு, அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இன்டர்செசர், அதாவது பரிந்துரையாளர். கவுன்சிலர் என்றால் சமாதானம் தருபவர். கம்ஃபர்டர் என்றால் ஆறுதல் செய்பவர். மற்றது ஹெல்பர், உதவியாளர். அப்ப தேற்றரவாளன் என்றால் அநேக ரோல்ஸ் இருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆமென். இப்ப இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாசம் செய்கிறார்? இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய வாசஸ்தலம் எது? ஆமென். ஹோட்டல் சஃபாயரா, அல்லது ஒரு பெரிய கத்தீட்ரலா, அல்லது 150-200 வருடங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்ட பெரிய பெயர் போன ஒரு ஆலயமா, அல்லது ரோமாபுரியில இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவா? இல்ல. பரிசுத்த ஆவியினுடைய வாசஸ்தலம் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிற இடம் எது? எங்களுடைய சரீரம். நம்புவீங்களா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாசஸ்தலம், அல்லாவிட்டால் அவருடைய ஆலயம் எங்களுடைய சரீரம், உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரம். ஆமென். ஆனபடினால கண்ணாடி முன்னுக்கு போய் நின்றுட்டு பார்த்து சொல்லுங்க, இது பரிசுத்த ஆவியானவருடைய சரீரம். அது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்தா உங்களுடைய வாயில இருக்கிற வார்த்தைகள் வேறையா மாறும், உங்களுடைய குணங்கள் எல்லாம் வேறையா மாறும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வாசஸ்தலம்,
அவர் வசிக்கிற இடம் உங்களுடைய சரீரம். ஆமென். இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவர் செய்கிற முதல் வேலை என்ன? ஒரு சீல் அடிக்கிறார். திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. ஆமென். இந்த சில காணிகள்ல நீங்க ஒரு போர்ட் பார்த்திருப்பீங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஃபார் சேல், trespassers will be prosecuted. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துக்குள் வந்து அங்கே ஒரு முத்திரை இடுகிறார். என்ன முத்திரை? இந்த சரீரம் என்னுடையது. அது ஒரு சீல். ஆமென். யாருடைய சீல்? தேவனுடைய சீல். இந்த வசனம் கடைசி லைன் என்ன சொல்லுது? அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப அவர் சீல் போட்ட பிறகு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் சொந்தம் யாருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆமென். அவர் போட்டதுதான். அந்த சீலை ஒருத்தரால் உடைக்க முடியாது. எந்த பிசாசுக்கும் உடைக்க முடியாது. எந்த மனிதனுக்கும் கலத்த முடியாது. அவர் சீல் போட்டதுதான். நீங்கள் உங்களுடைய, you don't belong to you. Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஓனர். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு கவலையே இருக்காது வாழ்க்கையில. ஏன்னா நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடையவர்கள். ஆமென். அடுத்ததா நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 2 வசனங்கள் வேத புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். 2 வசனங்கள். பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த காரியம் நாங்கள் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், ஏற்கனவே நான் சொன்னேன் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டிருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் விடுதலை அடைந்த ஜனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பாரானால் சத்ருவினால் உங்களை தொடவே முடியாது. ஆமென். சத்ருவால் உங்களை கட்டி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அங்கே ஓனராக இருக்கிறார். ஆமென். ஆனபடியினாலே அநேக முறை சாத்தான் நம்ம ஏமாத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த ரகசியங்கள் தெரியாது, எங்களுக்கு வார்த்தை தெரியாது, நாங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை, அந்த சத்தியம் எங்களுக்கு தெரியாது. தெரியாத காரணத்தினாலே சாத்தான் எங்களை ஏமாத்துகிறான். ஆமென். ஆனால் சத்தியத்தை அறிவோமானால் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். ஆமென்.
இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிக முக்கியமான காரியம் முத்திரையிடுகிறார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். பாருங்க, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள். ஆமென். முத்திரையிடுகிறார், எங்களை ஓன் பண்ணுகிறார், அதன் பிறகு பயப்படுகிற ஆவியை எங்களிடத்தில் எடுத்து போடுகிறார், எங்களை விடுதலையை கொடுக்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென், ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். மிகவும் முக்கியமான ஒரு வசனம் இது. என்ன சொல்கிறது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், முத்திரையிட்டிருக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இலகுவாக துக்கப்படுத்தப்படுபவர். ஆமென். நாங்கள் ஒரு கதையை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு கதை இருக்குது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த இடத்துல பேதுரு எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறார்கள், ஞான ஸ்நானம் அடைகிறார்கள். சபை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், 3000 5000 மாறுகிறது. அதன் பிறகு இன்னும் 2 அதிகாரங்கள் பிறகு பார்க்கும் பொழுது அங்கு கணக்கிடவே முடியாத அளவு ஜனங்கள் சபைக்குள்ளே வருகிறார்கள். அந்த நாட்களிலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த புது விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து வீடுகளையும் காணி ஆட்சிகளையும் விற்று அங்கே இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், காணி வீடு இல்லாத ஜனங்களுக்கு அவர்கள் விற்று பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்தில் பாதத்தில் வைப்பார்கள். அப்போஸ்தலர்கள் அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பார்கள், பணம் இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். அப்படியே அங்கே ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அனனியா சபீரா. கணவனுடைய பேர் அனனியா, மனைவியுடைய பேர் சபீரா. இப்ப கிரேக்க மொழியிலே அனனியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கிருப. எப்படி? கிருப, இந்த கிருப இல்ல, கிரேக்க மொழியிலே அனனியா என்ற பெயர் அர்த்தம் என்னவென்றால் கிருப. சபீராவுக்கு கிரேக்க மொழியிலே அர்த்தம் என்னவென்றால் அழகு. அதாவது சபீரா என்றால் இந்த சஃபயர், மாணிக்க கல், சஃபயர், ஹோட்டல் சஃபயர் பேர் தான். சபீரா என்றால் அழகு. அப்ப கிருபையும் அழகும் ஒன்றாயிருந்தா என்ன நடக்கும்? பாம்பு வரும். ஆமென். கிருபையும் அழகும் ஒரே வீட்டில் இருந்தா கட்டாயமாக பாம்பு வரும் அந்த இடத்துக்கு. ஆமென். அப்படியே அனனியாவும் சபாராவும் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறார்கள்.
ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற இந்த காணியை நாங்கள் விற்க போகிறோம், விற்று அதிலே ஒரு அரைவாசி என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம், அரைவாசியை போய் அப்போஸ்தலர் பாதங்களிலே நாங்கள் வைப்போம் என்று ஆண்டவருக்கு பொருத்தனை செய்கிறார்கள். சரி என்று காணி விற்கப்படுகிறது, காணியை விற்று விடுகிறார்கள். பணம் கைக்கு வந்து விட்டது. ஆமென். பணம் கைக்கு வந்த உடனே பாம்பும் அங்க வந்துட்டது. எப்படி? கிருபையும் அழகும் இருக்கிற இடத்துல பாம்பும் வந்து விட்டது. அது மாதிரிதான் எங்களோட சகாய மீட்டிங்கும். இந்த அழகான இடத்துல கிருபையும் போதனையை போதிக்கும் பொழுது பிசாசு கிரியை செய்வான். ஆமென். விளங்குதா? சரி, இப்ப அங்க யாரு இந்த ஐடியா கொடுத்தன்னு நமக்கு வேதம் சொல்லவில்லை. ஆனால் கணவனும் மனைவியும் அக்ரி பண்ணுகிறார்கள், அரைவாசி கொடுக்க தேவையில்லை, மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் தானே, நாங்க ஏன் போய் அரைவாசி கொடுப்பான்? பாஸ்டருக்கு கணக்கு காசு இருக்குதானே, அவன் கொடுக்கிறான் இவன் கொடுக்கிறான், நாங்க ஒரு காவாசியை கொடுப்போம் என்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறார்கள். யாரு? கணவனும் மனைவியும். ஆமென். ஒரு நாள் ஒரு கணவன் எனக்கு போன் பண்ணார். அவர் எனக்கு சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்க வேணும்னு ஆசையா இருக்குது, ஆனா என் மனைவி கொடுக்க விடுகிறா இல்லை, என்ன செய்ய பாஸ்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ மனைவிக்கு செய்யாம எத்தனையோ காரியங்கள் நீ செய்யறதானே ஓன்னார். நான் சொன்னேன், நீ மனைவிக்கு சொல்லாம வந்து கொடு. ஆமென். இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, ஆனால் இந்த இடத்துல கணவனும் மனைவியும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அரைவாசி இல்ல, மெல்லமா போய் அவருடைய பாதத்திலே காவாசியை வைத்து விடுவோம். ஆனா பேதுரு நார்மல் பாஸ்டர் அல்ல. இப்ப சாதாரண ஒரு பாஸ்டர்ல போய் காணிக்கை கொடுத்தா பாஸ்டர் என்ன செய்வார்? வாங்கி விட்டு தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், பிரேஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, இந்த ஆசீர்வதித்து அனுப்புவார். இல்ல அப்படிதானே? ஆனா பாஸ்டர் பேதுரு அப்படி அல்ல. அவனுக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுத்தா இவ்வளவு தானான்னு கேட்பான். ஆமென். இவ்வளவு தானான்னு கேட்பான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அநேக பாஸ்டர்மாரை எழுப்புங்க ஆண்டவரே. அனனியா கொண்டு வருகிறார், பணத்தை வைக்கிறார். பேதுரு கேட்கிறான், இவ்வளவு தானா? அவர் சொல்லுகிறார், ஆம் இவ்வளவுதான். உடனே பேதுரு சொல்றான், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரே நீ பொய் சொல்லலாமா என்று சொல்லி வாய மூடல அனனியா அந்த இடத்திலே செத்து விடுகிறான். ஆமென். நீங்க வேத வசனத்தை வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். என்ன நடந்தது? அந்த நாட்களிலே கிராம சேவக சர்டிபிகேட் எடுக்க தேவையில்லை. ஒருத்தர் செத்தா அவ்வளவுதான், உடனே போய் புதைச்சிடுவார்கள். அங்க இருக்க வாலிபர் எல்லாம் வந்து அனனியாவை துணியில சுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஒரு 3 மணித்தியாலம் கழித்து மிஸ்ஸஸ் சபீரா வருகிறார். மிஸ்ஸஸ் சபீராவும் பேதுருவை பார்க்க போகிற நல்ல சந்தோஷமா போயிருக்கார். ஆனா மேக்கப் எல்லாம் அடிச்சு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு இருந்தானே, இந்த பேதுரு இதை ஏற்றுக்கொண்டு இருப்பார் நினைச்சு கொண்டு, அவங்க தெரியாது கணவன் க்ளோஸ் ஆனது. இவ போய் பேதுரு முன்னால நிற்கிறா. பேதுரு கேட்கிறான், இவ்வளவு தானா? அவவும் ஆம் என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் நீ எப்படி சோதிக்க துணிச்சல் வந்தது? உடனே அவ செத்து விடுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சென்சிட்டிவ் ஆன ஒரு ஆள். நாங்கள் எவ்வளவு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் ஆண்டவருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இப்படி செய்வேன் ஆண்டவரே, அப்படி செய்வேன் ஆண்டவரே, அங்கே போவேன் ஆண்டவரே, இங்கே போவேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் தசம பாகத்தை கொடுப்பேன் ஆண்டவரே, இந்த காணிக்கையை கொடுப்பேன் ஆண்டவரே. எத்தனை பொருத்தனையை செய்து நாங்கள் அதை காப்பாற்றவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய மாபெரும் நீடித்த கிருபையினாலே நீங்களும் நாங்களும் சாகாம இருக்கிறோம். ஆமென். இது கிருபையின் காலம் என்றபடினாலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனபடினால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தெரிந்து கொண்டு பாவம் செய்யக்கூடாது.
அவரை துக்கிக்க கூடாது. அவர் இலகுவாக துன்பப்படுகிறவர், அது அவருடைய நேச்சர். ஆமென். ஆனபடினால கவனமாக, தெரியாமல் சில நேரங்களில் நாங்கள் பாவம் செய்கிறோம், அது பரவாயில்லை. ஆனால் தெரிந்து கொண்டு துணிச்சலோடு பாவம் செய்வோமானால், விபச்சாரம் செய்வோமானால், வேசித்தனம் செய்வோமானால், பொய் சொல்லுவோமானால், துணிகரமாக பாவம் செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அதனால் அதன் விளைவு மிகவும் மோசமாய் இருக்கும். ஆமென். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்த கூடாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்கிறோம் வேத புத்தகத்திலே உண்மையாக இப்ப இந்த காலகட்டத்திலே சபையாகிய எங்களுக்கு பெரிய போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் நாங்கள் சத்துருவோடு போராட வேண்டும். சத்துரு வெளியே இருந்து சபையை தாக்குகிறான், அவனுக்கு எதிராக போராட வேண்டும். அதே நேரத்தில் சத்துரு சபைக்குள்ளே இருந்து மாய்மாலமாக சபையை தாக்குறான், அதை நாங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இது ஒரு கட்டளை. ஆமென். அநேக ஆவிகள் உண்டு இந்த உலகத்தில். ஆனா யோவான் சொல்லுகிறான், இந்த ஆவிகள் தேவனுடைய ஆவியா என்று சோதித்து பாருங்க. சும்மா எல்லாத்தையும் கண்டதையும் விசுவாசிக்காதீங்க, சோதித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. வேறொரு கிறிஸ்து, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலேயே கூறப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், இது புத்தகத்தில் இருக்குது, வேத புத்தகத்தில். இப்ப நீங்க வேற கூட்டங்களுக்கு போகலாம், அந்த கூட்டத்திலே ஜெனுவின் கிறிஸ்துவா அல்லது டூப்ளிகேட் கிறிஸ்துவா என்று நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். நீங்க கேட்கிறது ஜெனுவின் சுவிசேஷமா அல்லது டூப்ளிகேட் சுவிசேஷமா என்று நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரா அல்லது டூப்ளிகேட் ஆவியானவரா என்று நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கவனம், ஜாக்கிரதை. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு கிறிஸ்துவை எதிர்த்து பேச மாட்டான், கிறிஸ்துவை போலவே பேசி உங்களை வஞ்சிப்பான். எப்படி? அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு காரியங்களை செய்ய மாட்டான், கிறிஸ்துவை போலவே அவனும் கிரியை செய்வான் உங்களை ஏமாற்றுவதற்கு. ஆமென். அவனுடைய பேச்சு, அவனுடைய நட எல்லாம் கிறிஸ்துவை போலவே இருக்கும், உங்களை வஞ்சிப்பதற்கு. ஆனபடியினால் வேற புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறார், வேற கிறிஸ்து, வேற சுவிசேஷம், வேற ஆவி. ஜாக்கிரதை, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமென். அடுத்ததாக இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு
எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அவசியம். ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு பாஸ்டர் வாயை திறந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், அவங்க பைபிளை தொட்டே பார்க்க மாட்டாங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் சிலர் சொற்பமானவர்கள். உண்மையில பார்க்க போனா அகபூன்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். பிலிப் என்ற அப்போஸ்தலனுக்கு 4 மகள்கள் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் ப்ராஃபசி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ஃபோர்டெல்லிங், மற்றது ஃபோர்த் டெல்லிங். ஃபோர்டெல்லிங் என்றால் நடக்க போறதை சொல்லுகிறது. ஃபோர்த் டெல்லிங் என்றால் வேத புத்தகத்தில் இருக்கிறதை போதிப்பது. ஆமென். ஆனபடியினாலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது போல புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகள் இல்ல. ஆமென். மற்றது நமக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு கைட்லைன் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கைட்லைன் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தி. மனுஷருக்கு பக்தி விருத்தி. முதலாவது, தீர்க்க தரிசனம் ஒருவன் உரைக்கிறானால் மனுஷனுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்க வேண்டும்? கவனமா கேட்டுக்கலாம். அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகிறார்கள். சத்துரு நல்லா வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான் சபையை. ஆமென். புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் 3 விஷயம் இருக்க வேண்டும். ஒன்று சொல்லுங்க, பக்தி விருத்தி அல்லது தேவ பயத்தை கொண்டு வரணும். ஆமென். ஒருவனை தேவனிடத்திலே தீர்க்க தரிசனம் இழுக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசிக்கு அல்ல, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டா இவன் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுவீர்களானால் அது பிள்ளையான ஆவி. அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உங்களை இயேசுவிடத்தில் இழுக்க வேண்டும். பக்தி விருத்தி, அவன் நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாக வாழ போகிறேன் என்ற ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். நீங்க கேட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் யோசித்து பாருங்க, பக்தி விருத்தி கொண்டு வந்ததா? இரண்டாவது, எச்சரிக்கை. அதாவது புத்தி என்றால் எச்சரிக்கை, வார்னிங். ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானால், பரிசுத்த ஆவியானவரினால் சொல்லுவாரானால் பக்தி விருத்தி கொண்டு வரும். மற்றது எச்சரிக்கை, அல்லாவிட்டால் புத்தி. மூன்றாவது ஆறுதல். ஆறுதல் என்றால் இன்னும் 1 வருஷத்துக்கு நீ கனடா போகிறது ஆறுதல் அல்ல. எப்படி நீ வீசா, அவனுக்கு சுவிட்சர்லாந்துக்கு வீசா கிடைக்க போகுது, அது ஆறுதல் அல்ல. ஆறுதல் என்றால் ஆவிக்குரிய ஆறுதல். ஆமென். ஆவியிலே சிலர் கொந்தளித்துக் கொண்டிருப்பார்கள் பயத்தினால், சில சூழ்நிலைகளினாலே. அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசுவார்கள். ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை மட்டக்குடி சேர்ச்சில் ஒரு அம்மா வந்தாங்க முன்னுக்கு. நான் போய் தலையில கை வச்சேன். எனக்கே தெரியாம நான் சில காரியங்களை அவங்க சொல்றேன். அவ வீங்க அழுகிறான். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். அவ அழுகிறா. அதன் பிறகு நான் ஜெபத்தை நிப்பாட்டின பிறகு அவ என்னோட கதைக்க பார்க்குற, எனக்கு கதைக்க முடியாத அநேக ஆட்கள் நிற்கிறாங்க. கூட்டம் முடிந்த பிறகு இது எனக்கு ஒரு கதை ஒன்றும் தெரியாது. அவருடைய மகன் வந்து என்னோட பேசினான். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் பெரிய சண்டை, அப்படி இப்படி எல்லா கதையும் எனக்கு சொன்னாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் இதை அப்படியே நான் சொல்லிவிட்டேன். அன்பு சகோதர சகோதரி, அதுதான் ஆறுதல். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
கவனமாய் இருக்க வேண்டும். பக்தி, விருத்தி, ஆறுதல், புத்தி, இவைகள் தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட வேண்டும். ஆமென். ரைட். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். இவன் இப்ப எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறான். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. ஆனா இவன் அவ்வளவுதான் சொன்னான், பஞ்சம் வரப்போகிறது, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லல. பஞ்சம் வரப்போகிறது, அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆவியானவர் மூலமாக கொடுக்கிற. உடனே சீஷர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அவர்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து கொஞ்சம் பணம் சேகரித்து எருசலேமில் இருக்கிற சபையாருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள். ஆமென். இப்போ உள்ள தீர்க்கதரிசி, நான் சொன்னேன் தானே, பஞ்சம் வரப்போகுது, புயல் வரப்போகுது, நான் சொன்னேன், அவர் தன்னுடைய மார்க்ஸை கொஞ்சம் கூட போட்டுருவார். ஆமென். அவர் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுவார். ஆனா அகபு ஒன்னும் சொல்லல, அவன் சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட்டான். அவன் பாராட்டுகளை தேடவில்லை. அவனை தேடி போய், அகபு நீ பெரிய தீர்க்கதரிசி, நீ சொன்ன மாதிரி பஞ்சம் வந்துட்டு ஜனங்க ஒருத்தரும் ஒன்னும் பேசவே இல்லை. ஆமென். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் அகபுவின் 2வது தீர்க்க தரிசனம். அது அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அகபு ஒரு நாள் பவுல் அப்போஸ்தலன் என்ன பிலிப்பின் வீட்டில் இருக்கிற நேரத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய பெல்ட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்குள் வச்சு சொல்லுகிறான், இந்த பெல்ட் உடையவர் இப்படி கட்டப்பட போகிறார், யூதர்களினால், எருசலேமில் இருக்கிற யூதர்களினால் கட்டப்பட போகிறார் என்று அகபு சொல்லுகிறான். அவ்வளவுதான் சொன்னான். நீங்க தப்பி ஓடுங்க அல்லது யுத்தம் பண்ணுங்க ஒன்னும் சொல்லல. இந்த பெல்ட்டுடைய ஓனர் இது இப்படி கட்டப்பட போகிறான்னு மாத்திரம் சொன்னான். அவ்வளவுதான். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனை சங்கிலியினால் கட்டினார்கள். அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ப்ராஃபஸி எப்படி என்று பாருங்க, இப்பத்தி இருக்கிற ப்ராஃபஸி எப்படி என்று பாருங்க. ஐடென்டி கார்டு நம்பர், கார் நம்பர், போன் நம்பர், அது எல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல, அது எல்லாம் விச் கிராஃப்ட், அதெல்லாம் சாத்திரம். எப்படி? அசுத்தாவிகளின் சாத்திரம். நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண்ணங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து பாருங்க. 17ஆம் வசனம் மிக முக்கியம். ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் பவுல் அப்போஸ்தலன் ஜெப ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து செல்லுகிறார். அவர் சத்தமிட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. உள்ளுக்கு இருக்கிறது அசுத்தாவி. இந்த அசுத்தாவி என்ன பேசுதுன்னு பாருங்க. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய பிசாசு சொல்லுது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னார். இது வேற யாரும் சொல்லல, பிசாசு பிடிச்ச ஒரு பெண் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டு சொன்னார். அப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த குறி சொல்லுகிற பிசாசின் ஆவியை உடைய இந்த பெண் சபைக்குள்ள
எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். சபைக்குள்ள இருந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய மனுஷர் சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. ஆமென். இரண்டாவது, ரட்சிப்பின் வழியை போதிக்கிறவர் இவர்கள் என்று சபைக்குள்ளே இருந்து சொன்னா ஒருத்தரும் சஸ்பெக்ட் பண்ண மாட்டார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படிதான் குறி சொல்லுகிற ஆவி சபைக்குள்ளே வந்து விட்டது. ஆமென். சிலருக்கு என்ன பார்க்க இப்ப கோபமா இருக்கு, பரவாயில்லை. ஆமென். அன்பு சகோதர சகோதரி, யோசித்து பாருங்க. குறி சொல்லுகிற ஆவி சொல்லுது, இது உன்னதமான தேவனுடைய ஆட்கள், ஊழியக்காரர், இவர்கள் போதிப்பது ரட்சிப்பின் வழி. அல்லாவிட்டால் குறி சொல்லுகிற ஆவி இவாஞ்சலிஸ்ட் வேலை செய்கிறது. அந்த இடத்துல மற்றவர்களும் சொல்லுகிறது, இவர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறார்கள், ஜனங்களுக்கு சொல்லுது பிசாசு. அப்ப பாருங்க, சபைக்குள்ள அந்த பிசாசுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா கிரியை செய்யலாம். குறி சொன்ன உடனே நம்ம ஆட்கள் தெரியும் தானே, ஐயோ அவன் பார்த்த வந்தா அவர் குறி சொன்னு சொல்ல மாட்டாங்க தானே, தீர்க்க தரிசனம் தான் சொல்லுவாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது, என் கை காலையில நடுங்கிச்சு பாஸ்டர், டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க, பார்க்கின்சன் டிசீஸ் தான் இருக்கும், கை கால் நடுங்குதுன்னா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகிறார்கள். இன்றைக்கு குறி சொல்லி தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று சத்துரு கிறிஸ்தவர்களை மடக்கி வைப்பது காரணம் என்ன தெரியுமா? அப்பொழுது கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை படிக்க மாட்டார்கள். ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, இதை சொல்றேன் கேளுங்க, ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம் வரம் உள்ள ஒரு மனிதன் அந்த தீர்க்க தரிசன வரத்தை சீப்பாக பாவிக்க மாட்டான். அதாவது எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டான். ஆமென். சொன்னது விளங்குச்சுதா? ஒரு உண்மையான தீர்க்க தரிசன, பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசன வரத்தை உள்ள ஒரு மனிதன் அந்த தீர்க்க தரிசன வரத்தை சீப்பாக பாவிக்க மாட்டான். ஆவியானவர் சொல் என்று சொன்னால் தான் சொல்லுவான். சும்மா எல்லாருக்கும் கண்டபடி சொல்ல மாட்டான். ஆமென். அனுபடினால ஏமாந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வேத வசனத்தை வாசியுங்க. அந்த வேத வசனம் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆமென். உங்களை வழி நடத்துவார். கடைசியாக நாங்கள் முடிக்க போகிறோம். சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எப்படி? பரிசுத்த ஆவியானவரினால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பர்வதம் இருக்கலாம், பெரிய ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அது ஒரு பெரிய பர்வதமா இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக எந்த பர்வதமும் நிற்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பர்வதங்கள் இருந்தால், மலைகள் போல் பிரச்சனைகள் இருந்தால், இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க விசுவாசிங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க சரியான நேரத்திலே சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணது முன்பதாக தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்ய போகிறார். ஆமென். நாங்கள் சில பாடல்களை பாடி தேவனை துதித்து அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தி தேவனை நாங்கள் நன்றியோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களோட பிரச்சனைகள் அவருக்கு நன்றா தெரியும். நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் வேண்டுமானால், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க முன்னுக்கு வாங்க, விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து முன்னுக்கு வாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க விசுவாசத்தோடு வந்தா தேவனுடைய மகிமை நீங்க காண போகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாலை நேரத்தில் செய்வார். நீங்க தயவு செய்து இன்னொரு ஆள் போகட்டும் என்று பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ஆமென். பரலோகத்துக்கும் இன்னொரு ஆள் போனா தான் போவீங்களா? இல்ல. உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க முன்னுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுற நேரத்துல நீங்க விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வாங்க. ஆமென்.
பாத்திரமே